இன்னைக்கு முதல்ல சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு தவறான முடிவு. இவங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. உண்மையிலே நேற்று இதை தியானித்த போது நகோமி எடுத்த தீர்மானம் அல்ல இது, எலிமலேக் எடுத்த தீர்மானம், நகோமியின் கணவர் எடுத்த தீர்மானம். ஏன் தீர்மானம் எடுத்தார்? அவர் சொல்வார், நான் இருக்கிற இடத்துல பஞ்சம், அதனால நான் மோவாபுக்கு போனேன். மோவாப், உன் பார்வைக்கு மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, பெத்லெகேம்ல ஆகாரம் இல்ல. ஆனா உன் பார்வைக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மோவாப்ல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, பெத்லெகேம்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இது தெரியல. எடுத்த தீர்மானம் உன் பார்வைப்படி கரெக்ட் எலிமலேக்கு. ஆனா நீ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை வச்சு நீ மோவாபை தெரிந்தெடுக்கிற. ஆனா அந்த மோவாபுக்கு மேல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. அந்த சாபம் என்பது 10ஆம் தலைமுறை ஆனாலும் மாறாது. ஆண்டவரே ஒருவன் செய்கிற அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை வரதான் தண்டிப்பேன்னு சொல்லி இருக்கிறார்? 4 தலைமுறை வரைக்கும் தண்டிப்பே அப்படிங்கிறார். அவர் 4 தலைமுறைக்கு வரைக்கும் தான் தண்டிக்கிறார். அப்படி இருக்கும்போது மோவாப் மேல 10 தலைமுறை ஆனாலும் மாறாத ஒரு சாபம் இருக்கும்னா அது எப்படிப்பட்ட சாபம்? இது தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே ஆகாரம் இல்லை, அங்க ஆகாரம் இருக்கிறது. அவசரப்பட்டு தவறான முடிவை எடுக்காதீர்கள். இப்படி தவறான முடிவை எல்லாரும் எடுத்தாங்க. ஆபிரகாம் எடுத்தார், தாவீது எடுத்தார், இவங்கெல்லாம் எடுத்தாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அனுப்புறார். அதே போல ஆபிரகாம் போயிட்டார். ஆனா போனது அங்க என்ன உண்டாயிட்டுனா பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டானது ஆபிரகாம் எங்க போறார் தெரியுமா? எகிப்துக்கு போறார். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லை, அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அந்த எகிப்துல போய் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் பொய் சொல்லி வாழ்வதற்காக அங்க போகல. இதுதான் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல கடைசியில நம்ம பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. இது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. அதாவது உலகத்தான் பொய் சொல்லி மாட்டினா அவன் சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா ஒரு தேவ பிள்ளை பொய் சொல்லி மாட்டினா தலை குனிய வேண்டிய நிலைமை வரும்.